Audio Jungle. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سورة أنزلناها وفرضناها إلى آخر الآية إن الذين جاءوا بالإفك عصبة منكم لا تحسبوه شرا لكم بل هو خير لكم لكل امرئ منهم ما اكتسب من الإثم والذي تولى كبره منهم له عذاب عظيم. قال رسول الله صلى الله عليه وسلم صلوا كما رأيتموني أصلي. இன்றைய தினம் 20வது ஜுஸுவினுடைய முக்கால் பகுதியிலிருந்து 21 வரையில் இருக்கக்கூடிய அரை ஜுஸு வரை ஓதப்பட்டது. அல்லாஹ் தஆலா சூரத்துல் மரியமை தொடர்ந்து சூரத்துல் முஃமினூனை தொடர்ந்து வருகிற வரிசையில் அல்லாஹ் சூரத்துல் நூர் என்கிற ஒரு சூறாவை வைத்திருக்கிறான். நூறு என்பதற்கு பொருள் அனைவருக்கும் அறிந்த ஒரு விஷயம் தான். நூறு அப்படின்னாலே ஒளி. அல்லாஹ் தன்னுடைய ஒளியை பற்றி இந்த சூறாவை சொல்கிறார். மஸலு நூரிஹி கமிஷ்காத்தின் ஃபீஹா மிஸ்பாஹ். எப்படி ஒரு குடுவை விளக்கிலே ஒரு ஒளி எரிந்து கொண்டிருக்குமோ அதுபோல அல்லாஹ்வினுடைய ஜுவாலை என்கிற ஒளிக்கு அல்லாஹ் உதாரணத்தை காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்லாது இந்த சூறாவை பற்றி சொல்கிற போது ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய அவர்கள் விஷயத்திலே ஒரு இட்டுக்கட்டுதல் ஏற்பட்டது. அவர்கள் நிரபராதி என்று நிரூபிப்பதற்காக இறக்கி வைக்கப்பட்ட ஆயத்துக்கள் எல்லாம் இந்த சூறாவில் இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன ஜாஉ பில் இஃப்கி, இட்டுக்கட்டலை யார் உங்களிலிருந்து கொண்டு வந்தார்களோ லா தஹ்ஸபூஹு ஷர்ரன் லக்கும், அதை நீங்கள் தவறு என்று நினைக்காதீர்கள், பல் ஹுவ கைருன் லக்கும், அது உங்களுக்கு நல்லதுதான். இப்போ இந்த சம்பவம் என்னன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியான ஹஸரத் உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமை ஒவ்வொரு போருக்கு சென்றாலும் சீட்டு குலுக்கி போட்டு எந்த மனைவியை கூட்டிட்டு போறதுன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வளமை. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போருக்காக வேண்டி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து செல்கிறார்கள். போர் முடிந்தவுடன் பன்னாக்கிலே வைத்துத்தான் அழைத்து வருவார்கள். அந்த போருடைய சமயத்தில் போர் நடக்கின்ற போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா திடீரென்று தன்னுடைய கழுத்திலே தொட்டு பார்க்குறாங்க. அவங்க அணிஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஆபரணம் நகை காணாமல் போயிடுது. அதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். தேடிக்கிட்டே இருக்கும்போது அவங்க சின்ன பிள்ளையாக இருந்ததுனால ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு தூக்கம் வந்துடுது. அங்கேயே படுத்து தூங்கிடுறாங்க. ஆனால் போர் முடிந்தவுடன் அந்த பல்லக்கை தூக்கக்கூடியவர்கள் உள்ளுக்குள்ள ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்காங்களா இல்லையான்னு பார்க்காமலேயே கொண்டு போயிடுறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தூங்கி எந்திரிச்சு பார்க்குறாங்க, எல்லா கூட்டமும் தன்னை விட்டுட்டு போயிட்டாங்க. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உட்கார்ந்துட்டே இருக்கும்போது மறுபடியும் அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமை என்னன்னா, போர்க்களத்தில் ஏதாவது பொருளை நம்ம விட்டுட்டு வந்திருக்கிறோமா அப்படின்னு பார்க்கறதுக்காக வேண்டி 3 சஹாபாக்களையும் ஒரு போரை முடிந்ததற்கு பிறகு அனுப்பி வைப்பார்கள். அந்த சஹாபி ஏதாவது போர்க்களத்தில் விட்டு வந்திருக்கிறோமான்னு பார்க்கறதுக்காக வேண்டி வருவாங்க. அந்த மாதிரி ஒரு சஹாபி வருகிறார்கள், சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு சஹாபி. அந்த சஹாபி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்தவுடன் ரொம்ப பதட்டம் அடைந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்தால் வார்த்தை சொல்வார்கள் இல்லையா, அந்த மாதிரியான அந்த வார்த்தை மட்டும் சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விழிச்சிடுறாங்க. விழிச்சதுக்கு பிறகு அந்த சஹாபி எந்த ஒரு வார்த்தையும் பேசவில்லை. ஒட்டகத்தின் மீது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை உட்கார்ந்துட்டாங்க. இந்த சஹாபி நடந்தே வருகிறார்கள். மதீனாவுக்கு வந்துட்டாங்க. மதீனாவுக்கு வந்தால் முனாஃபிகீன்களுடைய ஒரு கூட்டமும் சில முஃமின்களில் சில பேரும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மீது இந்த சஹாபியை வைத்து தவறாக விட்டு கட்டுகிறார்கள், தவறாக பேசுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த விஷயம் காதுக்கு வருவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அமைதி காக்கிறார்கள். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு ஊருக்கு வந்த உடனேயே காய்ச்சல், உடம்பு சரியில்லாமல் போயிடுது. 3-4 நாளாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க. அப்போ உடம்பு சரியானதுக்கு பிறகு உம்மு மிஸ்ஸஹ் என்கிற ஒரு பெண்மணி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு தலைமுடிகளை சீவி கொண்டிருக்கிறார்கள். சீப்பு கீழே விழுந்துருது. விழுந்த உடனேயே தன்னுடைய மகன் மிஸ்ஸஹை தட்டுகிறார்கள். மிஸ்ஸஹ் நாசமாக போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, ஏன் இப்படி சொல்றீங்க உங்களுடைய மகனை கேட்கும்போது அப்பதான் அந்த அம்மா விளக்குறாங்க, உங்களை பத்தி இப்படி ஊரில் தப்பா பேசுறாங்க, இது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பதறி அடித்து போகிறார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களிடத்திலே இதை பற்றி ஆலோசனை கேட்கிற போது சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான விளக்கங்களை சொன்னார்கள். அதில் எல்லா சஹாபாக்களும் ஒன்றுபட்டு சொன்ன வார்த்தை என்னன்னா, நாயகமே, உங்களுடைய விஷயத்தில் நாங்கள் எந்த விதமான தவறையும் நினைக்கவில்லை. ஏன்னா அல்லாஹ் தஆலா ஒரு கூட உங்கள் மேலே உட்காரக்கூடாது, உங்களுடைய நிழல் கூட பூமியிலே படக்கூடாது என்கிற அளவுக்கு அல்லாஹ் உங்களை பாதுகாப்பவன். அப்படிப்பட்ட இறைவன் உங்களுடைய மனைவிமார்களுக்கு இப்படிப்பட்ட விஷயத்தில் ஏற்படுத்த மாட்டான்னு சொல்லி சஹாபாக்கள் சொல்கிறாங்க. அப்போ இதில் சில சஹாபாக்கள் சில முஃமினானவர்கள் இட்டு கட்டியிருந்ததுனால அல்லாஹ் தஆலா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கோச்சிட்டு என்ன செஞ்சிடறாங்க, தன்னுடைய தாய் தந்தையர் வீட்டுக்கு போயிடுறாங்க. போனதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்திலையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பரிசுத்தப்படுத்தக்கூடிய விஷயத்திலையும் அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்குகிறான். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட நிசலாக சொன்னாங்க, ஆயிஷா அவர்களே, அல்லாஹ் தஆலா உங்களை பரிசுத்தப்படுத்தி ஆயத்தை இறக்கிவிட்டால், யா ஆயிஷா இஹ்மதில்லாஹ ஃபஇன்னஹு கத் பர்ராயிகி, அல்லாஹ் உங்களை பரிசுத்தப்படுத்தி ஆயத்தை இறக்கிவிட்டான். இப்போ கியாமத்து நாள் வரையிலும் எந்த ஒரு மனிதன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தப்பாக நினைக்கிறானோ அவன் முஃமினாகவே இருக்க முடியாது. ஏன்னா குர்ஆன் இறங்கிவிட்டது. குர்ஆன் ஒருத்தன் மறுத்தானோ அவன் காஃபிர். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய புகழை அல்லாஹ் இதன் மூலமாக உயர்த்தி இருக்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா இந்த சூறாவை தொடர்ந்து இந்த சூறாவிலே அல்லாஹ் தஆலா இன்னும் சில ஒழுக்கங்களை சொல்லித் தருகிறான். சில சமயங்களில் வீட்டுக்கு போகும்போது யாராக இருந்தாலும், அந்நிய வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீட்டாக இருந்தாலும் சரி, சலாமை சொல்லிவிட்டு நீங்கள் உள்ளே செல்லுங்கள். சலாமுக்கு பதில் வரவில்லை என்றால் நீங்கள் திரும்பி போயிடுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு நிலைமையில் இருப்பாங்க. ஆடை மாற்றி கொண்டிருப்பார்கள், தூங்கி கொண்டிருப்பார்கள், அவர்களுடைய மறைவான ஆடைகள் எல்லாம் விலகி கொண்டிருக்கக்கூடிய நேரமாக இருக்கலாம். நீங்கள் செல்லக்கூடிய நேரத்தில் அதனால் சலாம் சொல்லுங்க. உள்ள செல்வதற்கு முன்னாடி சலாமுக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை என்றால் அப்படியே திரும்பி போயிடுங்க என்பதையெல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த சூறாவிலே ஒழுக்கங்களை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கின்றான். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா இந்த சூறாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழரான ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு நீங்கள் இந்த சூறாவை கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னார்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன்னா இதில் நிறைய விதமான ஒழுக்கங்களை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கின்றான். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா அடுத்த இதை தொடர்ந்து இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிற போது பதுல் அப்சார், பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்நிய பெண்களை நீங்கள் பார்க்காதீர்கள், உங்களுடைய பார்வைகளை நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்கள். அப்படி தாழ்த்தி கொள்வதுதான் உங்களுடைய ஈமானுக்கும் சரி, உங்களுடைய மறைவிடத்திற்கும் அது பரிசுத்தமாக இருக்கிறது என்றெல்லாம் வசனங்களை அல்லாஹ் இதில் சொல்லி காட்டுகிறான். அதே போல பெண்களுக்கு பர்தா அணிகிற சட்டம் அல்லாஹ் இந்த ஆயத்தில் தான், இந்த சூறாவில் தான் வைத்திருக்கிறான். ஏன்னா பர்தா என்பது ஒரு பெண்ணை பாதுகாக்கக்கூடிய. சிலர் சொன்னாங்க, ஒரு பெண் பர்தா இல்லாமல் வெளியில் போகிறாங்கன்னா ஷைத்தான் அந்த பெண்ணை அழகுபடுத்தி காட்டுகிறான். அப்போ அல்லாஹ்வினுடைய சாபமும் மலக்குகளினுடைய சாபமும் அந்த பெண்ணின் மீது ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க. எனவே பர்தா அணிவதை இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஒரு அடையாள சின்னமாகவும் இருக்கிறது. அதே போல் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துக்களிலே தொடர்ந்து சொல்கிற போது நிறைய விதமான ஒழுக்கங்களை சொல்கிறான். வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் ரஹ்மத்துஹு வ அன்னல்லாஹ தவ்வாபுல் ஹகீம். எனவே அல்லாஹ் தஆலா இந்த சூறாவுக்கு நூர் என்கிற பெயரை கொடுத்திருக்கிறான். பெண்களை ஒழுக்கப்படுத்தக்கூடிய ஒரு சூறாவாகவும், அதே போல் ஒரு ஆண் ஒரு மற்ற வீட்டுக்கு நீங்கள் செல்கிற போது எப்படி அனுமதி கேட்க வேண்டும் என்பதை பற்றி சூறாவாக இருக்கிறதுனால இந்த சூறாவுக்கு சூரத்துன் நூர், ஒளிமயமான ஒரு சூறா என்கிற பெயரையும், ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பரிசுத்தப்படுத்திய சூறா என்பதனால் இதற்கு ஒளி என்கிற பெயரையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எனவே வல்லரஹ்மான் எதையெல்லாம் நாம் கேட்டோமோ அந்த ஒழுக்கங்களின்படி வாழ தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி